Welcome to UPSC Vinod. Today we are going to discuss a most important PYQ from economy, that is structural unemployment. See, structural unemploymentல இருந்து நமக்கு கண்டிப்பா questions வரும் because unemployment அப்படிங்கிறது நமக்கு வந்து theme. So or else structural unemploymentல இருந்து disguised unemploymentல இருந்து questions வரலாம். So types of unemploymentல each types of unemploymentல இருந்து நமக்கு questions வரலாம். So this question will be a template question. See, most of the unemployment in India is structural in nature. ஸோ என்னது அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா வந்து ஸ்ட்ரக்சரல் இன் நேச்சர் அவங்களே சொல்லிட்டாங்க. எக்ஸாமைன் த மெத்தடாலஜி அடாப்டட் டு கம்ப்யூட் த அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் த கண்ட்ரி. ஸோ நம்ம வந்து என்ன மெத்தட் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு, அதை எக்ஸாமைன் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ வே ஃபார்வர்ட் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணணும், ரீசன்ஸ் ஃபார் த ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லணும், அதுக்கு அடுத்து மெத்தட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணுறோம்னு சொல்லணும், அதோட லேக்குனாஸ் லிமிடேஷன்ஸை சொல்லணும், அதுக்கடுத்து அதுக்கு சஜஷன்ஸ் வே ஃபார்வர்ட்ஸை சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் தி structural unemployment? Structural unemployment occurs when workers lack skill, education or geographical mobility required to match available jobs in India. ரொம்ப சிம்பிள். ஸோ ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். என்னது? ஐடி செக்டாரில் ஸோ ஸ்கில் அப்டேட் ஆக முடியாமல் என்ன பண்ணுவாங்க, லே ஆஃப் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ப்ரெசன்ட் ஸ்கில்லை மேட்ச் பண்ண முடியாமல் அந்த டைமில் அவங்களுக்கு ஜாப் போயிடும். அகைன் அந்த ஸ்கில்லை வந்து ரீகெயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, திரும்பவும் ஜாப்ல போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. See, structural unemployment occurs when workers lack skill, education or geographical mobility. See, geographical mobility is an important factor in structural unemployment. ஏன் ரூரல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஜாப்ஸ் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ சேம், பிகாஸ் அர்பன் இஸ் மோஸ்ட்லி அர்பன் ஏரியாஸ் தான் அதிகமாக வந்து ஜாப்ஸ் ஓரியன்டாக ஜாப்ஸ் அதிகமாக இருக்கும். ரூரல் இருக்கிறவங்களால அதை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். அப்போ structural unemployment occurs when workers lack skill, education or geographical mobility required to match available jobs in India. It reflects mismatch between workers' capability and evolving needs of modern economy. It reflects the mismatch between workers' capabilities and evolving needs of the modern economy. Now, reasons for the structural unemployment. என்னென்னலாம் reasons? Jobless growth, technological automation, regularity choke points, low female labor force participation, geographical immobility. என்னது jobless growth? ஸோ தெரியும். ஸோ எக்கனாமிக் growth is not translated into proportional jobs creation. நம்மளோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஜாப் கிடையாது. ஸோ அகெயின் டெக்னாலஜிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன். In technological and automation, so AI and automation, digitalization reduces the demand for routine jobs. So regulatory choke points. So complex labor laws and compliance increases the cost of formal employment. Low female labor force participation. இந்தியாவில் வந்து நியர்லி 37% தான் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பிஎல்எஃப்எஸ் சர்வே வந்து சொல்லியிருக்கு. ஸோ குளோபல் ஆவரேஜ் வந்து 48%. ஸோ அகைன் ஜாகிரபிக்கல் இம்மோபிலிட்டி. ஸோ ஆல்ரெடி ரீஜனல் இம்பேலன்ஸ் இன் புவர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் in access jobs. Again, next, இது வந்து reasons for structural unemployment. Now, methodology used to compute the unemployment. Labor force concept, that is based on periodical labor force participation. So next, usual principal status. So அதுக்கடுத்து ஒர்க்கர்ஸ் கேட்டகரியில் மெயின் ஒர்க்கர்ஸ் அண்ட் மார்ஜினல் ஒர்க்கர்ஸ். ஸோ மார்ஜினல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது லெஸ் தேன் 183 days, மெயின் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 183 days ஒர்க்கிங்கில் இருக்கும்போது. அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் ஆக்டிவ்லி லுக்கிங் ஃபார் ஒர்க்ஸ் ஃபார் அவைலபிள் ஃபார் ஒர்க் பட் நாட் கெட்டிங் ஜாப். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஸோ எம்ப்ளாய்டு ப்ளஸ் அன்எம்ப்ளாய்டு டிவைடட் பை ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இன்டூ 100. ஸோ அதை தான் வந்து அப்படி தான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் கால்குலேட் பண்ணுறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் அன்எம்ப்ளாய்டு பை டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ் இன்டூ 100. See, these are all the methods used to compute the unemployment. See, other than this, some of the methods. See, what are all the methods அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது number of unemployed divided by labor force. ஸோ NSO நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நோடல் ஏஜென்சி, இட் இஸ் அ நோடல் ஏஜென்சி டு கேல்குலேட் தி அன்எம்ப்ளாய்மெண்ட், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ். ஸோ அது எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க? தே கேல்குலேட்
they conduct periodic labor force survey. யாரு NSO conducts periodic labor force survey. See எந்த methodology யூஸ் பண்ணி unemployment calculate பண்றாங்க. See use periodic labor force survey uses usual status current status so and current daily status அவ்வளவுதான். ஸோ யூஷுவல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைல் யுவர் ஆக்டிவிட்டிஸ் இன் 365 days. கரண்ட்லி வீக்லி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வீக்லி. கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இதுதான் வந்து ப்ராப்பராக இட் இஸ் அ பெஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் இன்ஃபார்மல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ என்ன மெத்தடாலஜியில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்ட் டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ். ஸோ திஸ் ஆர் த மெத்தடாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸோ இது எல்லாமே அடிஷ்னலாக நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து ஸோ இதோட நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? சி அகெயின் இதோட கிரிட்டிசிசம் ஏன்? ஸோ அதாவது நம்மளோட கேல்குலேஷன்ல என்னெல்லாம் கிரிட்டிசிசம் இருக்கு? லேக் ஆஃப் ரியல் டைம் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் அர்பன் பயாஸ்ட். ஸோ குவார்டர்லி அர்பன் பயாஸ்டு சர்வே இருக்கு, பட் ஆனுவலி ரூரல் பேஸ்ட் சர்வே தான் இருக்குது. ரூரல்ல குவார்டர்லி பேஸ்ட் கிடையாது. இன்அக்யூரேட் எஸ்டிமேஷன் ஆஃப் இன்ஃபார்மல் செக்டார். ஸோ இதுல வந்து கிரிட்டிசிசம் என்ன சொல்றாங்கன்னா இன்அக்யூரசி, அதாவது இன்ஃபார்மல் செக்டரோட கால்குலேஷன் டேட்டாஸ்ல வந்து இன்அக்யூரசி இருக்கு. ஃபெயில்டு டு மேப் ஸ்கில் கேப் ரெக்வயர்டு டு ஃபில் த ஸ்ட்ரக்சரல் கேப். சி ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதே அந்த சர்வேல எது டெவலப் பண்ணா இந்த ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்றது இல்லை. ஃபெயில் டு அக்கௌண்ட் ஃபார் குவாலிட்டி ஆஃப் ஜாப்ஸ். ஸோ ஜாப்ஸ் அப்படிங்கன்னு ஒரே லைனில் போட்டுடுறாங்க, எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு. அவங்க என்ன குவாலிட்டி, அந்த எந்த மாதிரி குவாலிட்டி ஜாப்ஸ் பண்ணுறாங்க அதை பற்றி எதையுமே டேட்டாவில் அப்லோட் பண்ணுறதில்ல. எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் கிக் எக்கானமி அண்ட் கேர் எக்கானமி, இது வந்து ஒரு பிக்கஸ்ட் பர்டன். ஸோ கேர் எக்கானமி இட் செல்ஃப் இட் இஸ் அ பிஒய்க்யூ. ஸோ கிக் எக்கானமி இட் செல்ஃப் இட் இஸ் அ பிஒய்க்யூ. ஸோ எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் கிக் எக்கானமி அண்ட் கேர் எக்கானமி. ஃபெயில் டு ப்ரொவைட் செக்டார் ஸ்பெசிஃபிக் டேட்டா. ஸோ நம்ம மீன்ஸ் இதோட ஆக்சுவலாக இதோட கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டார் ஸ்பெசிஃபிக் டேட்டாலாம் கிடையாது. ஸோ அலிகேஷன் ஆஃப் டேட்டா மேனிப்புலேஷன், ஸ்மால் சாம்பிள் சைஸ். ஸோ ஓகே, ஸோ இதெல்லாமே இஷ்யூஸ் என்னது? ஸோ என்னெல்லாம் லேக்குனாஸ், என்னெல்லாம் லிமிடேஷன்ஸ். ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்அடெக்வேட் ஃபர்ஸ்ட் வந்து யூஷுவல் status basis, short reference period, exclusion of discouraged workers like care economy, inadequate coverage of informal sector, so small sample size. So நம்ம சர்வே எடுக்கிறதே ரொம்ப ஸ்மால் சாம்பிளாக தான் எடுக்கிறோம். அர்பன் பயாஸ்னஸ், டேட்டால அதிகமாக அர்பன் பயாஸ்னஸ் இருக்கு. லேக் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஜாப் மெஷர்ஸ். ஸோ தீஸ் ஆர் அண்ட் ஆல் தி வாட்? ஸோ தீஸ் ஆர் ஆல் criticism. Then way forward, இதுக்கு என்ன சொல்யூஷன்? பப்ளிஷ் த டேட்டா இன் டைம்லி அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனர். ஸோ மென்ஷன் த சாம்பிள் நம்பர், ப்ராப்பர் அக்யூரேட் நம்பரை மென்ஷன் பண்ணுங்க. சேம் டைம் ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ பப்ளிஷ் பண்ணணும். டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எல்லா கொஷினுக்கும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் நம்ம யூஸ் பண்ணணும். வாஸ்ட் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சர்வேஸ், குவார்டர்லி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் சர்வே, இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சர்வேஸ் அதிகமாக எடுக்கணும். ஃபோக்கஸ் ஆன் ஃபார்மலைசேஷன் ஆஃப் தி எக்கனாமியோட ஃபார்மல் எக்கனாமியை நோக்கி நம்ம மூவ் பண்ணணும். அலைன் மெத்தடாலஜி வித் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பை ஐஎல்ஓவோட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கால்குலேட்டிவ் மெத்தட்ஸ் வந்து கொண்டு வரணும். கெப்பாசிட்டி பில்டிங் இன் என்எஸ்ஓ, கெப்பாசிட்டி பில்டிங் பை ஆஃப் என்எஸ்ஓ, ட்ரைனிங் த அஃபிஷியல்ஸ், டெக் அப்கிரேடேஷன், இதெல்லாம் பண்ணணும். தீஸ் ஆர் ஆல் தி வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டேட்டா டைம்லி டேட்டா, டெக் பேஸ்ட் ஏஐ, இன்க்ரீஸ் இன் சர்வே ஃப்ரீக்வன்சி, ஃபோக்கஸ் ஆன் ஃபார்மலைசேஷன் ஆஃப் எக்கானமி, அடாப்ட் ஐஎல்ஓ அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், பில்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் என்எஸ்ஓ, காம்ப்ளிமெண்ட்ஸ் வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா, மெஷர்ஸ் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டை மெஷர் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் வே ஃபார்வர்ட். ஸோ நம்ம எப்படி இதை கன்க்ளூட் பண்ணுறோம்? ஜென்ரலாக என்ன லேக்குனா நம்ம மெத்தடாலஜி இம்ப்ரூவ் பண்ணணும், அக்யூரசியை கொண்டு வரணும். இம்ப்ரூவிங் த மெத்தடாலஜி எசென்ஷியல் டு ஜென்ரேட் அக்யூரேட் எம்ப்ளாய்மெண்ட் எஸ்டிமேஷன் அண்ட் டிசைன் ஸ்ட்ராங் ஜாப் கிரியேஷன். டேட்டா இஸ் அ நியூ ஆயில். அக்யூரேட் அண்ட் ரிலையபிள் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இஸ் அ பேக் போன் ஆஃப் தி கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஒரு ப்ராப்பரான டேட்டா கிடைச்சாதான் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட்னால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் டேட்டாவை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை பண்ண முடியும். ஸோ சி
accurate, reliable unemployment data is a backbone of effective employment generation policies. SDG4 quality data for quality decision. So see, household survey is a key issue. So real time see அதை தாண்டி அடிஷ்னலாக நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்ட் சர்வே ஃபார் ரூரல் அண்ட் அர்பன். ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, லிமிட்டட் ஏஐ, ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். ஸோ ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கா அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ், ஃபெயில் டு ப்ரொவைட் செக்டர் ஸ்பெசிஃபிக் டேட்டா. ஸோ இந்த இடத்துலையுமே அர்பனுக்கு வந்து சேம். ஸோ ஹவுஸ் ஹோல்ட் சர்வேயோட கீ இஷ்யூஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் சர்வே கீ இஷ்யூஸ் ரியல் டைம் டிரான்ஸ்பரன்சி டேட்டா. ஸோ சேம் திங்ஸ், அவ்வளோதான். ஸோ வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெத்தட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், மெத்தடாலஜி வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். சி, this question is very important. Unemployment structure of the unemployment ஓட நேச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி ஒரு கொஷின். ஏன்னா கரண்ட் ஜென்ரேஷனில் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஒரு பெரிய ஹேர்டலாக இருக்குது இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஃபியூச்சர்லேயும் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ திஸ் இஸ் த யூனிக் இனிஷியேட்டிவ் ஆஃப் யூபிஎஸ்சி வினோத். திஸ் கார்ட்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீப் ஃபாலோவிங், கீப் சப்போர்ட்டிங் யூபிஎஸ்சி வினோத். தேங்க்யூ.